ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கர்த்தரை குறித்து சொல்லுகிற ஒரு முகாம் நடந்தது. அந்த முகாமிலே அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி தேவகுமாரனை பற்றி கொண்டார்கள். உங்களிடத்தில் ஏதாயிலும் சந்தேகம் இருந்தால் நான் அதை போக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். ஒரு 16 வயது இளம்பெண் எழுந்து, ஐயா, இயேசு கிறிஸ்து மிகவும் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர் என்றெல்லாம் சொல்லுகின்றீர்கள். அவர் நம்மை எல்லாம் நேசிக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள். அப்படியானால் நரகம் என்ற ஒன்றை அவர் ஏன் ஏற்படுத்தினார்? அதிலே மக்களை ஏன் தள்ளுகிறார்? எல்லாரையும் ரட்சிக்க வேண்டியதுதானே? அப்படியானால் நரகம் என்ற ஒன்று இல்லை என்பது உண்மையாகிறதல்லவா என்று சொன்னாள். அப்பொழுது அவர் அதை குறித்து விளக்க ஆரம்பித்தார். ஆனால் அவள் ஏற்றுக்கொள்வதா இல்லை. மீண்டும் மீண்டும் நரகம் என்பது இல்லை, அதை சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இது ஒரு விவாதமாக மாறிவிட்டது. எனவே அவர் அதை அத்தோடு முடித்துக்கொண்டு ஜெபம் பண்ணி முகாம் முடிவிட்டதாக அறிவித்தார். அதன் பிறகு வெளியிலே வந்தபோது அவளை அவர் கண்டு அவளிடத்திலே, வெரி சாரி, நான் உங்களோடு ஆர்கியூ பண்ண விரும்பவில்லை. நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படி நம்பிவிட்டு போங்கள். ஆனால் உண்மை என்ற ஒன்று மட்டும் மாறாது. அது நரகம் என்ற ஒன்று இருக்கிறது. ரோமர் 3:23-24 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. அவருடைய கிருபையை பற்றி கொண்டவர்களை அவர் இலவசமாய் ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்ட போது, இலவசமாய் கொடுப்பது கூட எனக்கு வேண்டாம் என்று ஒருவன் சொன்னால் அவன் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? என்ன செய்வது என்று அவர் கேட்டார். அப்பொழுது அவள் அந்த வசனத்தினால் தொடப்பட்டவளாய் அவளோடு பேச ஆரம்பித்தாள். அவளுடைய சொந்த விஷயங்களை அவர் கேட்க ஆரம்பித்த போதுதான் தெரிந்தது, 16 வயது பெண்ணான அவள் திருமணமான ஒருவரோடு தகாத தொடர்பில் இருந்திருக்கிறாள். அது அவளை உறுத்தி கொண்டே இருக்கிறது. நாம் செய்வது தவறு, நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை விட்டுவிடவும் மனதில்லை. அதனால்தான் அவள் இந்த மாதிரி கூட்டங்களிலே வந்து நரகமே இல்லை, என்ன செய்தாலும் மோட்சத்துக்குத்தான் போவோம், இயேசு கிறிஸ்து அதற்காகத்தானே மரித்தார் என்று சொல்ல விரும்புகிறாள். இந்த வசனம் அவளுக்கு சொன்னது, இலவசமாய் கர்த்தர் தருகிறார், ஆனால் அதை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறவர்களுக்கு எப்படி அது கிடைக்கும்? அவரை விசுவாசித்து மனம் திரும்புதல் என்ற அனுபவத்தை பெற்று பாவங்களை அறிக்கை செய்கிறவன் பாவ மன்னிப்பை பெறுவான். இதற்கு காசு பணம் தேவையில்லை, எங்கும் சுற்ற வேண்டியதில்லை, எந்த இடத்திற்கும் நாம் நகர வேண்டியதில்லை. இருக்கிற இடத்திலிருந்து இதை செய்யுங்கள் என்று மிக மிக எளிதான ஒன்றை சொல்லி இருக்கிறார். இதை கூட செய்ய மாட்டேன், நரகம் இருக்கக்கூடாது என்று விவாதம் செய்து கொண்டிருப்பவர்களை என்ன செய்ய முடியும் என்று அவர் கேட்டபோது அவள் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேவகுமாரனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு அந்த தவறான உறவை முறித்து கொண்டு இனி நான் தேவனை பின்பற்றுவேன் என்று ஒப்புக் கொடுத்தாள். 1 யோவான் 1:8-9 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் இந்த சுத்திகரிக்கப்படும் அனுபவத்தை பெறுவதற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் மனமாற்றத்தை அடைந்து பெற்றுக்கொள்ளலாம். சரீரத்திலே நிறைவேற்ற வேண்டிய கடுமையான காரியங்கள் எதையும் அவர் சொல்லவில்லை. இந்த மனமாற்றத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோமா? கர்த்தரை பற்றி கொண்டிருக்கின்றோமா? நித்தியத்துக்கு நாம் செல்வோம் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோமா? அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.